இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி பார்ப்போம். தமிழகத்தின் திருச்சி அருகே உள்ள ஸ்ரீரங்கம் தான் ஜெயலலிதா குடும்பத்தின் பூர்வீகம். ஆனால் ஜெயலலிதா பிறந்தது கர்நாடக மாநிலம் மைசூர். ஜெயராம் வேதசத்யா தம்பதிக்கு 1948 பிப்ரவரி 24 அன்று பிறந்தார். இவரது இயற்பெயர் கோமலவல்லி. ஆனால் வீட்டில் அம்மு என்றுதான் செல்லமாக அழைப்பார்கள். 1.5 வயதில் தந்தையை இழந்தார். பெங்களூருவில் குச்சப்பாடு பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப கல்வியை படித்தார். பிறகு குடும்ப சூழ்நிலை காரணமாக அவர்கள் சென்னை அடையாறில் குடியேறினார்கள். சென்னையில் சர்ச் பார்க் கான்வென்டில் தனது கல்வியை தொடர்ந்தார். படித்தத்துடன் தமிழ், கன்னடம், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம் என பல மொழிகளையும் கற்றார். ஆரம்பத்திலிருந்து நாடகம், இசை, நாட்டியத்தில் மீது ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். பரதநாட்டியத்தையும் கர்நாடக சங்கீதத்தையும் கற்றுத் தேர்ந்தார். தனது ஆங்கில திறமையால் ஒய்வி பார்த்தசாரதியின் ஆங்கில நாடகத்தில் நடிக்கும் வாய்ப்பை பெற்றார். நடிப்பின் மீது ஆரம்பத்திலிருந்தே ஆர்வமில்லாமல் இருந்தார் ஜெயலலிதா. ஆனால் இவரின் சித்தி வித்யாவும் அவரை தொடர்ந்து தாய் வேதசந்தியாவும் சினிமாவில் நடிக்கத் தொடங்கினார். தாயார் சினிமைக்காக தனது பெயரை சத்யா என்று மாற்றினார். பின்னாளில் தான் கட்டிய வீட்டிற்கு தாயார் நினைவாக வேத நிலையம் என பெயர் வைத்தார் ஜெயலலிதா. கல்லூரி படிப்பு தொடங்குவதற்கு முன் ஜெயலலிதாவுக்கு சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஸ்ரீசைலம் மகாத்மியம் என்ற கன்னட படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். பின்னர் கல்யாண்குமாருடன் கதாநாயகியாக நடித்தார். பிறகு வெண்ணிற ஆடை மூலம் தமிழகத்திற்கு அறிமுகமானார். வெண்ணிற ஆடை பட்டு தொட்டி எங்கும் வெற்றியை குவித்தது. அதிலிருந்து அன்றைய நட்சத்திரமான எம்ஜிஆருடன் நடிக்க வாய்ப்பை பெற்றார். எம்ஜிஆருடன் முதல் படமான 1000ல் ஒருவன் தமிழகம் எல்லாம் வெற்றி பெற்றது. எம்ஜிஆருடன் சுமார் 28 படங்களில் நடித்தார். எம்ஜிஆருடன் சேர்ந்து பல கதைகளும் பேசப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் அனைத்து மொழிகளிலும் சேர்த்து 125 படங்களில் நடித்தார் ஜெயலலிதா. திருமாங்கல்யம் அவரது 100வது படம். கடைசி படமான நதியை தேடி வந்த கடல். பிறகு பிரபல திரைப்பட தயாரிப்பாளரான பாலாஜி தயாரித்த பில்லா படத்தில் ரஜினியின் ஜோடியாக நடிக்க ஒப்பந்தம் ஆனார். ஆனால் கடைசி நேரத்தில் ரஜினியுடன் நடிக்க மறுத்துவிட்டார். திரைத்துறையிலிருந்து ஒதுங்கிய ஜெயலலிதா எழுத்து, பத்திரிகை என முழு கவனமும் செலுத்த தொடங்கினார். இந்த காலகட்டத்தில் தான் தாய் வேத சத்யாவையும் இழந்திருந்தார் ஜெயலலிதா. அதைத் தொடர்ந்து அரசியலுக்கு அழைத்தார் எம்ஜிஆர். அதை ஏற்று 1982 அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் ஆனார். அப்போது தொடங்கப்பட்ட சத்துணவு திட்டத்தின் மக்களிடையே கொண்டு செல்லும் பணியை ஜெயலலிதாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரை சத்துணவு திட்ட உயர்மட்ட உறுப்பினராகவும் நியமித்தார் எம்ஜிஆர். அத்துடன் ஜெயலலிதாவை கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கினார். அப்போதுதான் சசிகலா அறிமுகம் ஆகிறார். பின்னாளில் சசிகலா ஜெயலலிதா நட்பு சகோதரிகள் மாதிரி ஆனது. பிறகு சசிகலா கணவர் நடராஜன், திவாகரன், தினகரன், சுதாகரன் என சசிகலாவின் உறவினர்கள் ஜெயலலிதாவுடன் நெருக்கமானார்கள். திருச்செந்தூர் இடைத்தேர்தல் ஜெயலலிதாவின் பிரச்சாரத்தை பாராட்டி ஜெயலலிதாவை மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கினார் எம்ஜிஆர். அதோடு கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் துணைத் தலைவராகவும் ஆக்கினார். இப்படி ஜெயலலிதா கட்சிக்குள் தனது அதிகார எல்லையை விரிவுபடுத்தி கொண்டே சென்றார். இதனால் கட்சிக்குள் பெரும் எதிர்ப்பும் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் எம்ஜிஆர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனால் கட்சியில் ஜெயலலிதாவின் எதிராளிகளால் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது. இந்த நிலையில் 1984 தமிழக சட்டமன்றத்திற்கும் மக்களவைக்கும் தேர்தல் நடந்தது. அப்போது கட்சியின் எதிர்ப்பை மீறி கட்சியின் வெற்றிக்காக பிரச்சாரத்தில் இறங்கினார். இவருக்கு எதிராக கட்சியினர் பாக்கியராஜை பிரச்சாரத்திற்கு கொண்டு வந்தார்கள். இந்த தேர்தல் முடிவில் அதிமுகவின் வெற்றிக்கு ஜெயலலிதாவின் பிரச்சாரம்தான் என மக்கள் கருத்து தெரிவித்தார்கள். எம்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து திரும்பியவுடன் மீண்டும் ஜெயலலிதா கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆனார். அத்துடன் கட்சி கூட்டங்கள், மாநாடு, முக்கிய தீர்மானங்கள் என அனைத்தும் ஜெயலலிதாவின் முடிவெடுக்க அதிகாரம் தரப்பட்டது.
இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் உடல்நலை குறைவால் மரணமடைந்தார். இதைத் தொடர்ந்து கட்சியின் எதிரிகள் ஜெயலலிதாவை ஒதுக்க பார்த்தார்கள். ஆனால் ஜெயலலிதா பக்கம் 70 எம்எல்ஏக்களும் ஜானகி எம்ஜிஆர் பக்கம் 97 எம்எல்ஏக்கள் என கட்சி இரண்டாக பிளந்தது. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஜானகி எம்ஜிஆர் வெற்றி பெற்று முதல்வர் ஆனார். ஆனால் வாக்கெடுப்பின் போது நடந்த வன்முறையால் அரசு கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏற்படுத்தியது ராஜீவ்காந்தி அரசு. 1989 தேர்தலில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. இதனால் ஜெயலலிதா தரப்பிற்கு சேவல் சின்னமும் ஜானகி தரப்பிற்கு இரட்டை புறா சின்னமும் ஒதுக்கப்பட்டது. இந்த தேர்தல் ஜெயலலிதா சார்பில் திருநாவுக்கரசு, ராமச்சந்திரன், செங்கோட்டையன், எடப்பாடி என முக்கியமானவர்கள் மொத்தம் 27 இடங்கள் வெற்றி பெற்றார்கள். அது மட்டுமல்லாமல் முதல் எதிர்க்கட்சி தலைவர் என்ற பெருமையும் பெற்றார் ஜெயலலிதா. ஜானகி தரப்பில் PH பாண்டியன் மட்டும் வெற்றி பெற்றார். இதனால் ஜானகி பொது வாழ்வில் இருந்து விலகினார். ஆகவே பிளவுபட்ட அதிமுகவை ஒன்றிணைத்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆனார் ஜெயலலிதா. கட்சியின் சின்னமான இரட்டை இலையையும் வென்றெடுத்தார் ஜெயலலிதா. இதன் பயனாக மதுரை மர்காபுரி இடைத்தேர்தல் வெற்றியும் கிடைத்தது. 1989 மார்ச் 25 சட்டசபையில் ஏற்பட்ட கைகலைப்பில் ஜெயலலிதாவின் சேலை இழுத்து கிழித்தனர் திமுகவினர். அடிபட்ட சிங்கமாய் சட்டசபையிலிருந்து வெளியேறினார் ஜெயலலிதா. சட்டமன்றத்தில் ஜனநாயகம் இல்லை என்று சொல்லி சட்டமன்ற கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. மக்களவை தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து அதில் 38 இடங்களில் வெற்றி பெற்றது. ஜெயலலிதா திமுகவை தீய சக்தி என்று சொன்னார். தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் புகுந்ததால் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டதாக அடிக்கடி அறிக்கை வெளியிட்டார் ஜெயலலிதா. இதனால் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி கருணாநிதி ஆட்சி கலைக்கப்பட்டது. 1991 சட்டமன்றம் மற்றும் மக்களவை தேர்தல் ஒரே நேரத்தில் நடந்தது. அதில் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி தொடர்ந்தது. அப்போது ராஜீவ்காந்தி விடுதலை புலிகளின் மனித வெடிகுண்டு தாக்குதலால் கொல்லப்பட்டார். இதன் அனுதாபத்தால் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அபார வெற்றி பெற்றது. முதல் முறையாக ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்றார். அப்போது ஜெயலலிதாவிற்கு வயது 41. ₹1 சம்பளத்துடன் புழக்கத்தில் இருந்த மலிவு விலை மதுவுக்கு தடை உத்தரவுடன் தனது பணியை தொடங்கினார். காவிரி பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் இருந்தார். தொட்டில் குழந்தை திட்டத்தை தொடங்கி உலகத்தின் கவனத்தை ஈர்த்தார். மகளிர் காவல் நிலையம், 8வது உலக தமிழ் மாநாட்டை தஞ்சாவூரில் நடத்தினார். இவ்வளவு பெரிய நன்மைகள் செய்தாலும் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகன் ஆடம்பர திருமணம், ஊழல் குற்றச்சாட்டுகள், எதிர்க்கட்சிகளின் சதி என 5 ஆண்டுகால ஆட்சியில் நிறைய எதிர்ப்புகளை சந்தித்திருந்தார். 1996 தேர்தலிலும் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்தது. அதை எதிர்த்து காங்கிரசிலிருந்து விலகினார் மூப்பினார். பிரிந்து தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற புதிய கட்சியை தொடங்கினார். இந்த தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவியது. மர்காவூரில் போட்டியிட்ட ஜெயலலிதா திமுக வேட்பாளர் சுகவானத்திடம் தோற்று போனார். அதிமுகவுக்கு 4 இடங்கள் கிடைத்தன. திமுக அரசால் பல ஊழல் வழக்குகளும் தொடரப்பட்டு சசிகலா கைதானார். தொடர்ந்து ஜெயலலிதாவும் கைது செய்யப்பட்டார். ஜாமீனில் வெளிவந்த பிறகு சசிகலாவுடனான தொடர்பை முறித்து கொண்டார். பிறகு சேர்த்து கொண்டார். 1998 மக்களவை தேர்தலில் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தார். அந்த தேர்தலில் 30 இடங்களை அதிமுக அணி வென்றது. வாஜ்பாய் அரசின் அச்சாணியாக திகழ்ந்தார் ஜெயலலிதா. ஆட்சி கலைப்பு, வன்முறை மற்றும் பல காரணங்களால் பிஜேபிக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெற்றார் ஜெயலலிதா. வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது. 2001 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததால் பிரிந்து சென்ற மூப்பனார் உட்பட பல கட்சிகளை கூட்டணியாக அறிவித்து களங்கண்டார் ஜெயலலிதா. இந்த முறை 4 தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனால் வேட்புமனு அனைத்தும் தள்ளுபடி செய்தது தேர்தல் ஆணையம். இதனால் தேர்தலில் போட்டியிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஜெயலலிதா முதல்வரானார். ஜெயலலிதாவின் பதவியேற்பு குறித்து வழக்கு தொடரப்பட்டது. தீர்ப்பின் பிறகு பன்னீர்செல்வம் முதல் முறையாக முதலமைச்சராக்கப்பட்டார். 6 மாதங்களில் வழக்குகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜெயலலிதா முதலமைச்சர் ஆவதற்காக ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ தங்க தமிழ்செல்வன் பதவி விலகினார். அந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து ஆலயங்களில் அன்னதான திட்டம், எஸ்மா, டெஸ்மா, அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் என தனது அதிரடியை தொடர்ந்தார்.
காஞ்சி சங்கராச்சாரியார் கைது, வீரப்பன் என்கவுண்டர் என வீறு நடை போட்டது ஜெயலலிதா அரசு. டாஸ்மார்க் வழியே மது விற்பனை அரசை நடத்துவது என பல திட்டங்களை அறிவித்தார். அதைத் தொடர்ந்து 2004 மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது. இந்த தேர்தலில் 40 இடங்களிலும் தோல்வியை சந்தித்தது அதிமுக. 2006 சட்டமன்ற தேர்தலில் மதிமுக விடுதலை சிறுத்தைகளை சேர்த்து அந்த நேரத்தில் அதிமுக தோல்வி அடைந்தாலும் திமுக கூட்டணி ஆட்சி அமைப்பதாக காரணமாக அமைந்தது. திமுக மைனாரிட்டி அரசு என ஜெயலலிதா கூறி வந்தார். ஒருமுறை அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் தற்காலிக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போதிலும் தனி ஒரு ஆளாக பல குறுக்கீடுகளுக்கு மத்தியிலும் சிங்கமாக சட்டமன்ற கூட்டத்தில் விவாதம் செய்துவிட்டு வந்தார். எதிர்க்கட்சியாக இருந்தபோது கூட கச்சத்தீவை மீட்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். 2009 மக்களவை தேர்தலில் பாமகவையும் இடதுசாரிகளையும் தன்பக்கம் சேர்த்தார். ஆனாலும் அதிமுக ஓரளவு வெற்றி கிடைத்தது. அதைத் தொடர்ந்து கோடநாட்டில் ஓய்வெடுக்க சென்றார். 5 சட்டமன்ற இடைத்தேர்தல் அறிவித்த போது அதிமுக போட்டியிடாது என அறிவித்தது. இது அதிமுக தொண்டர்களுக்கு அதிர்ச்சி அளித்தது. 2G ஸ்பெக்ட்ரம், மின்வெட்டு, ஈழத்தமிழர் பிரச்சனை என திமுக அரசு தள்ளாடியது. 2012 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவையும் இடதுசாரி கட்சிகளையும் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டார் ஜெயலலிதா. இத்தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனார் ஜெயலலிதா. மீண்டும் சசிகலாவுடனான கருத்து வேறுபட்டால் சசிகலா உட்பட 14 பேரை கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கினார் ஜெயலலிதா. பிறகு சமாதானமடைந்து துரோகிகளை சேர்த்து கொண்டார் ஜெயலலிதா. சட்டமன்றத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபட்டால் அதிமுக தேமுதிக கூட்டணி உடைந்தது. 2014 மக்களவை தேர்தலின் 40 தொகுதிகளிலும் அதிமுக தனித்து போட்டியிட்டது. நாளைய பிரதமர் ஜெயலலிதா என்ற கோஷத்துடன் நாடு முழுவதும் உள்ள மோடி அலையும் எதிர்த்து மோடி அலையா இது லேடி அலையா என கேள்விகளை எழுப்பி பொதுமக்களை தன்பக்கம் இழுத்தார் ஜெயலலிதா. அதன் பயனாக 37 இடங்களை கைப்பற்றியது அதிமுக. இதன் மூலம் இந்திய மக்களவையில் 3வது பெரிய கட்சி என்ற அந்தஸ்து அதிமுகவுக்கு கிடைத்தது. இதனால் மோடி ஜெயலலிதாவுடனான நல்லுறவை பாராட்டினார். பிரதமர் என்பதையும் தாண்டி ஜெயலலிதா இல்லத்தில் விருந்து சாப்பிட்டார். கோரிக்கை மனுவையும் பெற்றுக்கொண்டார். அவர் மீதான வழக்குகள் 2014ஆம் ஆண்டு நீதிபதி குங்கா தீர்ப்பின்படி ஜெயலலிதா குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். இதனால் ஜெயலலிதா பதவி இழந்தார். பன்னீர்செல்வம் பதவியேற்றார். பிறகு ஜெயலலிதா சார்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவில் நீதிபதி குமாரசாமி கொடுத்த தீர்ப்பு ஜெயலலிதாவிற்கு சாதகமாக வரவே மீண்டும் முதல்வரானார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆவதற்காக RK நகர் தொகுதி MLA வெற்றிவேல் ராஜினாமா செய்தார். இங்கு போட்டியிட்ட ஜெயலலிதா பெருவாரியாக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இந்த காலகட்டத்தில் காவேரி, முல்லை பெரியாறு பிரச்சனைகளுக்கு எடுக்கப்பட்ட சட்ட ரீதியான போராட்டத்தில் வெற்றி பெற்றார். முல்லை பெரியாற்றில் 136 அடி நீர்மட்டத்திலிருந்து 142 அடியாக உயர்த்த உச்சநீதிமன்ற உத்தரவு கிடைத்தது. அதுபோல் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அரசு இதழில் வெளியிடவும் வைத்தார் ஜெயலலிதா. விலையில்லா அரிசி, மிக்சி, கிரைண்டர், சைக்கிள், மடிக்கணினி, அம்மா உணவகம், அம்மா குடிநீர் போன்ற தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினார். தொடர்ந்து 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட துணிந்தது. கூட்டணிக்கும் இரட்டை இலை சின்னத்தை கொடுத்தது அதிமுக தனித்து களங்கண்டது. தேர்தல் முடிவு அதிமுக அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைத்தது ஜெயலலிதா அரசு. எல்லாம் நல்லபடியாக போய்கொண்டிருக்க 2016 செப்டம்பர் 22ஆம் தேதி அன்று உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஜெயலலிதா சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் யாரையும் ஜெயலலிதா பார்க்க அனுமதிக்கப்படவில்லை. யாரால் தடுக்கப்பட்டார் என்பது இன்றளவும் தெரியவில்லை. பொறுப்புகள் அனைத்தும் பன்னீர்செல்வத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. சுமார் 75 நாட்கள் நடைபெற்ற நாடகத்தில் ஜெயலலிதா உயிரை காப்பாற்ற முடியவில்லை என 2016 டிசம்பர் 5ஆம் தேதி அன்று இரவு 11 மணிக்கு ஜெயலலிதா இறந்தார் என்ற அறிவிப்பு வெளிவந்தது. தொடரும் இரத்த சரித்திரங்கள்.